அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. எந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, நீண்ட நாள் கழித்து சரிங்களா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து அரசு கிட்டத்தட்ட 8997 வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. அதாவது சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கும் நம்ம மினிமம் சரிங்களா, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும். இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 8997 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது 3 போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும். மினிமம் என்ன சம்பளம், மேக்சிமம் என்ன சம்பளம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம், கடைசி நாள் என்ன, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டில் நம்ம வந்து லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி நம்முடைய அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அதே போல் இந்த சத்துணவுத்துறை வேலையை ஈஸியாக நம்ம எப்படி வாங்குறது, அதே போல் நிறைய பேர் இந்த ரேஷன் வேலையும் சரி, இந்த சத்துணவு வேலையும் சரி, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, இந்த மாதிரி வேலைகள்லாம் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து நேர்மையான முறையில் ஈஸியாக நம்ம கிடைக்கிறது எப்படி பண்ணுறது, நேர்மையான முறையில் எப்படி வாங்குறது, எந்த விதமான காசும் இல்லாமல் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான வீடியோவை தான் இது இருக்க போகுதுங்க சரிங்களா. ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராகவே அரசு வீடியோஸ்லாம், அரசு ஜாப்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலராகவே நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் கிட்டத்தட்ட 8997 வேகன்சி காலியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அது அப்படி இல்லைனா நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. ஒன்லி உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு மட்டுமே, உங்களுடைய டாக்குமெண்ட் வச்சு மட்டுமே இதில் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க சரிங்களா. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாடோட இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா, நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை வந்து பகுதி நேரமாகவோ, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. இது பகுதி நேரமாகவோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருக்குமே தெரியும் சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர். இதில் சமையல் உதவியாளர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, டோட்டலாக நமக்கு 8997 வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, பர் மந்த்துக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9000 வரைக்கும் இங்கே இருக்குங்க சரிங்களா. ஹையஸ்ட் சேலரி வந்து 9000, 10,000 வரைக்கும் கூட சேலரி இருக்கும். ஏன் இதில் வந்து கம்மியான சேலரி இருக்குது அப்படின்னா, காலையில் நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா மதியம் 1 மணி 2 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அதிகபட்சம் வேலையாகவே இருக்கும் இந்த போஸ்டிங்கில் சரிங்களா.
கல்வி தகுதி சரிங்களா, இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கிறது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தால் கூட இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் சரிங்களா. இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் பாஸ் ஆனவங்களை விட ஃபெயில் ஆனவங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த சத்துணவு வேலைக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் ஏதாவது கட்டணமா கேட்டிங்கன்னா, கட்டணம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னா, டேரெக்டாக நம்ம இன்டர்வியூஸ் மூலியமாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் வச்சு தான் இதில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு போஸ்டிங் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் நமக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணுங்க சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் உங்கள் மாவட்டம் எவ்வளோன்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சென்னை மாவட்டத்துக்கு 179, கடலூர் 320, திண்டுக்கல் 139, பெரம்பலூர் 73, ராமநாதபுரம் 187, சேலம் 722, தென்காசி 138, தேனி 106, விழுப்புரம் 288, தருமபுரி 135, ஈரோடுக்கு இன்னும் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணலை. ஸோ அதே போல் காஞ்சிபுரம்க்கு 74 வேகன்சி, தூத்துக்குடி 104 வேகன்சி, திருப்பூர் 262 வேகன்சி, திருவாரூர் 163 வேகன்சி, வேலூர் 292 வேகன்சி, விருதுநகர் 273 வேகன்சி, கள்ளக்குறிச்சி 309 வேகன்சி, கன்னியாகுமரி 99 வேகன்சி, அரியலூர் 178 வேகன்சி, திருவள்ளூர் 236 வேகன்சி, தஞ்சாவூர் 190 வேகன்சி, திருச்சி 231 வேகன்சி, கிருஷ்ணகிரி 732 வேகன்சி, புதுக்கோட்டை 345 வேகன்சி, செங்கல்பட்டு 154 வேகன்சி, திருநெல்வேலி 119 வேகன்சி, நாமக்கல் 321 வேகன்சி, திருப்பத்தூர் 140 வேகன்சி, கரூர் 200+ வேகன்சி, நாகப்பட்டினம் 93 வேகன்சி, அரியலூர் 178 வேகன்சி, சிவகங்கை 427 வேகன்சி, ராணிப்பேட்டை 211 வேகன்சி, மயிலாடுதுறை 87 வேகன்சி, நீலகிரி 119 வேகன்சி, திருவண்ணாமலை 427 வேகன்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி, அதில் உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. ஸோ இதுதாங்க இன்றைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட்டாக நம்ம அதாவது அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாங்க சரிங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்குங்க. ஸோ வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் சரிங்களா இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க சரிங்களா. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குங்க. அப்ளை ஸ்டார்ட் ஆன உடனே அப்ளை பண்ணுற வீடியோஸ் நமது சேனல்லே வருங்க. ஸோ எல்லாரும் மறக்காமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சத்துணவு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி டேட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.